பார்த்து போ. ராமு வர. என் பொல்லாத நேரம் இந்த ஆட்டு ரூபத்துல வந்திருக்கேன். நான் உன்ன சொல்லல ஐயோ உன்ன சொல்லல. அந்த கடிதம் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வயக்காட்டுக்கு அவதாண்டா எஜமானி. நாம எல்லாம் அவ எடுபடி தூ. ஆட்டு கழுத்துல லெட்டர் இருக்கிற வரைக்கும் தானே அவளுக்கு நாம எடுபடி. அதை எடுத்துட்டு வந்துட்டா முதல்ல அதை செய். இப்பவே நம்ம ஊர் சந்தைக்கு போய் பச்சை பெல்ட் ஒண்ணு வாங்கி கட்டினா தான் எனக்கு ராசி. எடுபடி ஐயா குறை பின்னாடி வா. பக்கத்து ஒரு முருகன் கோயில்ல கும்பாபிஷேகம். வாரியார் சாமி வேற நீ வந்தே ஆகணும்னு ஆள் அனுப்பிச்சிட்டாரு. வந்த எங்க அப்பா முருகனை ஆனந்தமா தரிசனம் பண்ணின. பாலிய சிலைதான் கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி சௌக்கியமா இருக்கிறியா? ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கான்பா. எல்லாமே என்னாலதான்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிற. மறந்துட்டியா? எல்லாமே எங்க அப்பா மருதமலை முருகன் அருளாலதான்னு சொல்லு. அதற்கிட்ட தர்மலிங்க பையனும் பொண்ணு என்ன செய்யறாங்க? பையன் எம்ஏவுக்கும் பொண்ணு பிஏவுக்கும் பரீட்சை எழுதி இருக்காங்க. கவலையே படாத. எங்க அப்பா மருதமலை முருகன் அருளால நிச்சயம் பாஸ் ஆகிடுவாங்க. அது போதும்பா. ஐயா சொன்னபடி நான் பாஸ் பண்ணிட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். முருகா பாத்தியாப்பா, இதுதான் நான் வணங்குற தெய்வத்தினுடைய அருள். சௌக்கியமாமா? சௌக்கியம் தான் ஐயா. நான் வச்சுமா? என்னப்பா அது வந்துட்டு சாப்பிடாம போனா இப்படி? இன்னைக்கு கிருத்திகை. நான் சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன், விரதம். இன்னொரு நாளைக்கு வந்து வயிறு நிறைய சாப்பிட்டு வர. வருத்துமா? வருத்துமாமா? முருகா அப்பனே மருதமலை ஆண்டவனே. ஏமா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பாஸ் பண்ணிருக்கற? அது மட்டும் இல்ல, காலேஜ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. அண்ணா நீ எப்படி? உங்க அண்ணன் செகண்ட் கிளாஸ். படிப்புல மட்டும் இல்லம்மா, எல்லா விஷயத்திலயுமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ், இவன் செகண்ட் கிளாஸ். என் தங்கச்சி என்ன விட உயர்வா இருக்கிறதுல எனக்கு தானப்பா பெருமை. அப்படி சொல்லண்ணா. அம்மா நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு நாளைக்கு நான் உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். சாரி டாடி, நாளைக்கு கலெக்டர் டாக்டர் லதா எனக்கு பார்ட்டி கொடுக்க போறா. அப்பா எனக்கு ஒரு முக்கியமான என்கேஜ்மெண்ட் இருக்கு. அவதான் கலெக்டர் வீட்டுக்கு போற. நீ எங்கப்பா போறேங்கிற? என்னப்பா மறந்துட்டீங்களா? நம்ம டிரைவர் ஆறுமுக தங்கச்சிக்கு கிராமத்து கல்யாணம். எவ்வளவோ கூப்பிட்டு நீங்க தான் வரமாட்டேன்ட்டீங்க. நானாவது போயிட்டு வர வேண்டாமா? பாத்தியாமா, நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறேங்கிற, இவன் டிரைவர் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறாங்கிறான். இவன் எல்லாத்திலுமே செகண்ட் கிளாஸ் தான் நான் சொன்னதுக்கு இப்ப அர்த்தம் புரியுதா? ஏப்பா டிரைவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறது தப்பா? தப்பு தாண்டா. நீ ஒரு டிரைவர் மகனா இருந்தா பரவாயில்ல, லட்சாதிபதி மகனாச்சே, இப்படி போறது தப்பு தாண்டா, தப்பு. டாடி பின்ன என்னம்மா, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வந்து காலில் விழுந்தா 50 கொடுத்து அனுப்பாம கௌரவத்தை விட்டுட்டு ஊரை விட்டு ஊரு போய் வாழ்த்துறேங்கிறா. அவனோட கார்ல சமமா போகும்போது அப்ப அந்தஸ்தை பத்தி நினைக்கிறமாப்பா. இத பாரு, நீ டிரைவர் விட்டு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, வாட்ச்மேன் விட்டு வளைகாப்புக்கு போனாலும் சரி, ஐ டோன்ட் பாதர். இது பாருமா, நீ கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போறப்போ இது யார் பொண்ணுன்னு கேட்கிற மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அதாமா எனக்கு கௌரவம். அந்த கௌரவத்தை நீதாமா காப்பாத்தணும். இவன் தான் தாமரக்குளம் தங்கமணி. போன வருஷம் 30 பேரை முட்டித்தள்ள மாட்ட 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான். இவன் தான் மாடக்குளம் மாடசாமி. இவன் மண்டைய பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சிட்டான். இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்ட நானு. ஆட்டை பத்தி எனக்கு என்னடா கவலை? அது கழுத்துல இருக்கிற தாயத்து, அதுக்குள்ள இருக்கிற லட்டர், இவ்வளவுதானே. என்னங்கடா சொல்லாதீங்கடா, செய்ய முதல்ல. பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா, நிறையவே கிடைக்கும். வாங்கடா வாங்க. அலமேலு, அந்த தாயத்தை என் கைக்கு வரப்போகுது. உன் திமிர் அடங்கத்தான் போகுது. அதோ அந்த ஆடுதான். அந்த ஆட்டை அடிச்சு ஆட்டை நீங்க எடுத்துருங்க. அது கழுத்துல இருக்க லெட்டர் கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருங்க. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி வாடா. நீ அப்படி போ, நான் இப்படி வரேன்.
ஆட்டத்தை எப்படி அவுக்கிறது? சுத்தி செத்தைய போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்டா ஆட்டோடு அதுவும் சேர்ந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அருமையா யோசனை. நெருப்பு வச்சுட்டு காவலுக்கு இங்கே இரு, நான் போய் அவனை கூட்ட வந்து காட்டி பணத்தை வாங்கிடுவான். நிறுத்து. இந்த வாயிலா ஜீவன் உயிரை கொடுத்து சொன்னது யாரு? அதுக்காக நீ யாரு? வீடா இருப்ப வைக்காதே. வீடா அடடே, நன்றி சொல்றியா? பெரிய புத்திசாலியா இருக்கிய. அந்த நன்றிய இவன் சொல்லு. இவன் தான் எனக்கு கூட்டிட்டு வந்தான். மட்டுமா வரேன். யாராவ ஆட்ட காப்பாத்தின அயோக்கிய மழையா? சரி சரி, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. போங்க. சரிங்க. அலமேலே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆத்துலே மீன் பிடித்து ஆண்டவனே உன்னை நம்பி, ஆத்துலே மீன் பிடித்து ஆண்டவனே உன்னை நம்பி, அக்கறையில் வாழ்ந்த பொண்ணை இக்கரைக்கு வந்த கதை விடுகதை, அது தொடர்கதை. விடுகதை தொடர்கதை. சிறுகதை புதுக்கதை. ஆத்திலே மீன் பிடித்து ஆண்டவனே உன்னை நம்பி, அக்கறையில் வாழ்ந்த பொண்ணை இக்கரைக்கு வந்த கதை விடுகதை, அது தொடர்கதை. விடுகதை தொடர்கதை. நடந்த கதை, அது முடிந்த கதை. நடந்த கதை, முடிந்த கதை. ஆத்திலே மீன் பிடித்து ஆண்டவனே உன்னை நம்பி, அக்கறையில் வாழ்ந்த பொண்ணை இக்கரைக்கு வந்த கதை விடுகதை, அது தொடர்கதை.